Realme 10 Pro Plus 10 நாளா இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கர்வ்டு டிஸ்ப்ளே, அதுவும் 25,000க்கு கீழே அப்படிங்கிற ஒரு பெரிய யூஎஸ்பியோட லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் லான்ச் ஆன உடனே இதில் தேவையில்லாமல் ஆட்ஸ் வருது. 18+ ஆப் ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஸோ யாருமே இதை வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ட்ரவர்சியும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேலே இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ கூட சேர்ந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, வாங்கணும் அப்படின்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கு, தேவையில்லாத ஆப்ஸை எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்க வேண்டாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ Realme 10 Pro Plus உடைய ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி குவிக் அன்பாக்சிங், பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. Realme 10 Pro Plus மேலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே கிரேட் ஸ்டோரி சின்ஸ் த ஃபர்ஸ்ட் லீப் அப்படின்னு போட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குது. டேர் டு லீப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உள்ள உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு நல்ல குவாலிட்டி டிரான்ஸ்பரண்ட் டிப் யூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே டாக்குமெண்டேஷன் இருக்குது. வாரண்டி எல்லாருக்கும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக Realme 10 Pro Plus ஸ்மார்ட் ஃபோன் உள்ளே இருக்குது. இதை பற்றி நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கூடவே 80 வாட் சூப்பர் ஒக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதோட டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இங்கே என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 10 Pro Plus உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து கனெக்டர் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் கனெக்டர் இல்லை. 100 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் இருக்கும். நம்ம தனியாக தான் கனெக்டர் வாங்கிக்கணும். ஸோ Realme 10 Pro Plusல இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி, அதாவது ஆட்ஸ் நிறையா வருது, 18+ ஆப்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். எப்போ மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். பேசிக் அப்படின்னு சொல்லும்போது கால் குவாலிட்டி தான். நான் டுவல் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கிறதுனால வந்து கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேன்சல் பண்ணி வந்து ரொம்பவே ப்ரிசைஸாக இருக்குது கால் குவாலிட்டி. நான் ஏர்டெல் ஜியோ 2 சிம் கார்டும் யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் கால் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக கூகுள் டயலரோட வர்றதுனால வந்து நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட Realme 10 Pro Plus வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து 5G கம்பேட்டபிள். ஏன்னா 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணாலும் சரி, ஜியோ 5G யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே இதில் ஒர்க் ஆகிற மாதிரி நான் ஸ்டாண்டலோன் ரெண்டு 5G பேண்ட். ஸோ இதில் அவைலபிளாக இருக்குது. அதே நீங்கள் 4G தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 4Gயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தாராளமாக ஒர்க் ஆகும். இதில் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. அதே சிம் ஸ்லாட் வந்து வெறும் டுவல் சிம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 4G சிம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 4G ஒரு 5G, இல்லை 2 5G சிம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். SD கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. SD கார்டு சப்போர்ட் இதில் இல்லை. சார் வேல்யூவும் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே நார்மல் சார் வேல்யூவோட தான் இருக்குது. ஹெட் 1.16 வாட் per kg, அதே பாடி வந்து 0.54 வாட் per kgயோட கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஹைப்பர் ஸ்பேஸ், நெபுலா ப்ளூ, டார்க் மேட்டர். இதில் ஹைப்பர் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிளாஸியாக இருக்குது. அதனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சம் ஸ்கேட்ச் ஆகும். கிளிட்டரியாகவும் இருக்குது. ஸோ நெபுலா ப்ளூ அண்ட் டார்க் மேட்டர் வந்து மேட் ஃபினிஷோட பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது ரெண்டும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். Realme 10 Pro Plus அப்படின்னு சொன்னாவே வந்து கர்வ்டு டிஸ்பிளே தான் இதில் பெரிய ஹைலைட். பட் அதை விட இன்னும் 2 விஷயம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒன்று இதோட டிசைன், இன்னொன்று இதோட பேட்டரி ஆப்டிமைசேஷன். டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லீக் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ லைட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 173 கிராம் தான். 173 கிராம் அப்படின்னு சொல்லும்போது வந்து Xiaomi 11 லைட் தான் இப்போ இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு ஸ்லீக் டிவைஸ். அது 160 கிராம். அதை விட உங்களுக்கு 13 கிராம் தான் அதிகம் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஒரு ஸ்லீக் டிசைன். அதே சமயத்தில் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இப்படி ஒரு ஸ்லீக் ஃபார்ம் ஃபேக்டரோட லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ டிசைன் நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் கேமரா மாடியூலும் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்குது. இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme சொல்லவே தேவையில்லை. எப்போவுமே வந்து உங்களுக்கு இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கும். காம்பேக்டாக இருக்குது, தின்னாக இருக்குது. யூஸ் பண்ணுறதும் ஒன் ஹேண்ட் யூசேஜ் ஈஸியாக இருக்குது. இந்த டிசைனை இன்னும் அழகாக்குற மாதிரி கர்வ்டு டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. பொதுவாக கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னா 50,000 60,000 ஸ்மார்ட் ஃபோனில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 25,000 கர்வ்டு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதோட கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஆங்கிளில் ரொம்பவே ஈவனாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பெசில்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு தின்னாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ரிச் லுக்காக இருக்குது. இங்கே டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.7 inch AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ். அதோட வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது. HDR அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் நன் தான் காட்டுது. இது கூடவே 2160 Hz PWM டிம்மிங்கோட கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு ஃப்ளிக்கரே ஆகாது. அதே சமயத்தில் வந்து ஐ ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஹார்ட்வேர்லையும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்ணுக்கு ரொம்ப
ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி டிஸ்பிளேவை ஹார்ட்வேர் லெவலில் ஃபர்ஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட 10-bit கலர் காம்பினேஷனில் நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக கொடுத்துருக்காங்க, பிரைட்டாக இருக்குது, அதே சமயத்தில் ஷார்ப்பாகவும் இருக்குது. ஹைப்பர் விஷன் மோட் அப்படிங்கிறதுனால வந்து கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே அக்யூரேட்டாகவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதோட செக்யூரிட்டி அண்ட் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் AMOLED பேனல் இல்லையா, இன் டிஸ்பிளேவோட வருது. ரொம்பவே குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. நிறைய வாட்டி அன்லாக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லா வாட்டியும் உங்களுக்கு ஈஸியாக அன்லாக் ஆகிடுது. அதோட டிஸ்பிளே வந்து நீங்கள் இன்டோரில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை அவுட்டோரில் டைரெக்டாக வெயிலில் யூஸ் பண்ணாலுமே 800 nits பிரைட்னஸ் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே தெளிவாக இருக்குது. இதில் வந்து ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் கிடையாது. ஸோ ப்ரொடெக்ஷனில் வந்து இவங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுக்கல, அதுக்கு பதில் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீஇன்ஃபோர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸை விட ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும். அதனால வந்து கர்வ்டு டிஸ்பிளேல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கிடையாது. அதே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் புது சிப் MediaTek Dimensity 1080 இவங்க கொடுத்துருக்காங்க. இது 6 nanometerல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.6 GHz இருக்கு. GPU வந்து Mali G68. இதோட Antutu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஈஸியாக 5 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணுது. 5 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்னாப் டிராகனோட கம்பேர் பண்ணணும்னா ஸ்னாப் டிராகன் 778 அளவுக்கு இதோட ஸ்கோர்ஸ் இருக்கு. அகைன் CPU த்ராட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் த்ராட்டில் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஈவனாக இருக்கு. அதே தெர்மல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேம் விளையாடும் போது வந்து 38 to 40 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணேன். பட் சென்னையில் இப்போ டிசம்பர் அப்படிங்கிறதுனால மழை, நம்ம வந்து மே மாதம்லாம் கொஞ்சம் வெயில் இருக்குன்னா ஈஸியாக வந்து இது 42 வரைக்கும் டச் பண்ணும். இது கூடவே டைனமிக் ரேமும் இருக்குது. நீங்கள் பேசிக் வேரியண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 6 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 8 GB வரைக்கும் நீங்கள் வந்து டைனமிக் ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. நான் வந்து ½ an hour மேலே விளையாடி பார்த்தேன், பெருசாக ஈட் ஆகலை, லேக் ஆகலை. உங்களுக்கு ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு MediaTek Dimensity 1080 வந்து MediaTek Dimensity 920 Realme 9 Pro Plusல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு கேமிங் டிவைஸ்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதில் கேம் நீங்கள் விளையாடலாம், உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதே கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பேக் பேனலில் உங்களுக்கு டூவல் சென்சார்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ட்ரிபிள் சென்சாரோட வருது. மெயின் சென்சார் 108 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைடும் 2 மெகா பிக்சலுக்கும் மேக்ரோவும் வந்து பக்கத்தில் ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா 2 சென்சார் உங்களுக்கு செகண்ட் சர்க்கிள்குள்ளே தெரியும். ஸோ வந்து ட்ரிபிள் சென்சாரோட வருது. செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலோட வருது. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 108 மெகா பிக்சலாக இருந்தாலும் இதில் OIS சப்போர்ட் கிடையாது. ஸோ Realme 9 Pro Plusல OIS சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, இதில் OIS சப்போர்ட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் டே லைட்டில் பிக்சர்ஸ் எடுக்கும்போது ஷார்ப் இமேஜஸ் உங்களால் ஈஸியாக கிளிக் பண்ண முடியும். லைட் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா இமேஜஸில் பெருசாக நாய்ஸ் இல்லை, கலர்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக காட்டுது. ஸோ வந்து டே லைட்டில் எடுக்கக்கூடிய எல்லா பிக்சர்ஸுமே வந்து கலர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் நல்லாவே இருக்குது. அதே அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் உங்களுக்கு நல்ல ஷார்ட்ஸ் எடுக்குது, சில டைம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. அதே மேக்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 மெகா பிக்சலாக இருந்தாலும் உங்களுக்கு டீசெண்டாக வந்து பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது. இதுலேயும் டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல். AI வந்து ஹைப்பர் ஆக்டிவ் பண்ண மாதிரி வந்து கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது. என்னுடைய லிப்ஸ்டிக் ஷேட் வந்து நியூட் ஷேட், பட் இதில் ஆரஞ்சு கலர் மாதிரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுது. ஸோ அது கலர்ஸ் ரொம்பவே ஓவர் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதே போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பிளர் எஃபெக்டாக இருக்கட்டும், எட்ஜ் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதோட லோ லைட் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது Realme 9 Pro Plusல அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இதில் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு தான் எடுத்தேன். பட் இதுலேயும் நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் அழகாக ஆட் பண்ணி வந்து பிக்சர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ Realme 10 Pro Plusல OIS இல்லைன்னா கூட Realme 9 Pro Plus வந்து இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுது. வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் 4K 30 FPS வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080 to 60 FPS எல்லாம் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே இருக்கு. ஸோ ஸ்டேபிளாக நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. அதோட வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ம் மோட் இருக்கு. ரெசல்யூஷன் வந்து நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ரெசல்யூஷனில் வரும். டுவல் வியூ வீடியோ எப்பவுமே இருக்கிறதா அதுவும் இருக்கு. கூடவே டில்ட் ஷிஃப்ட் இந்த ஃபீச்சரும் இருக்கு. அதனால வந்து டிரான்சிஷன் பண்ணி நீங்கள் குவிக்காக ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் டுவல் ஸ்பீக்கர்ஸோட வருது. ஆடியோ குவாலிட்டி நீங்களே கேட்டு பார்க்கலாம்.
ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லவுடாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து டீசென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து 5000 mAh பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 80 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் பாக்ஸில் இருந்தாலுமே இது 67 வாட் சப்போர்ட் பண்ணும். ஸோ 67 வாட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 40 to 45 மினிட்ஸில் 100% ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். அதோட பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ், நீங்கள் ஓவர் நைட் வைஃபை எல்லாம் ஆன் பண்ணி வச்சுருந்தாலுமே வந்து உங்களுக்கு 1 to 2% தான் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகுது. தாராளமாக வந்து நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தாலுமே 1.5 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக கான்ட்ரவர்ஷியல் பார்ட் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் Realme 10 Pro Plus உங்களுக்கு Realme UI 4.0 Android 13 பேஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான அப்டேட்ஸ் OS அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட வருது. ஸோ இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு Realme ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து அதிகமான Bloatware ஆட்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பார்க்க முடியும். இது வரைக்கும் ஒரு Realme 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. பட் இதில் வந்து உங்களுக்கு அப்பப்போ ஆட்ஸ் பாப்அப் ஆகும். நோட்டிஃபிகேஷன் பேனல் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலும் சரி, ஏதாவது ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாலும் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இல்லை இது பண்ணுங்கன்னு உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் வரும். இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரம்மி இல்லைனா 18+ ஆப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ரெக்கமெண்டேஷன் வர்றதுனால வந்து இது கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இந்த ஸ்மார்ட் ஃபோனை. மற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. Bloatware அதாவது தேவையில்லாத ஆப்ஸ் நிறையா இருக்குது இல்லையா, அது ஜோஷாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி தூக்கி போட்டு Bloatwaresஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன் எவ்ரி டைம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பெர்மிஷன் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து டோன்ட் ஆஸ்க் அகெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து அதை வந்து அவாய்டும் பண்ணிக்கலாம். அதோட வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸை கூட ரிமூவ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து லேப்டாப் யூஸ் பண்ணணும். ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வீடியோ வரும். அது தனியாக நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு அதுவும் வந்து ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நான் பிராண்டுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000க்கு இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் லான்ச் பண்ணிவிட்டு எதுக்கு வந்து தேவையில்லாமல் Bloatwares ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுவும் 18+ ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு தெரியல. இதுக்கு வந்து சாம்சங் விவோ மாதிரி நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறது வந்து கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் அக்செப்ட் தான் பண்ணிப்பாங்க. ஸோ Realme 10 Pro Plus இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.